இருந்து கிளம்பிட்டேன். எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். தான் சாப்பிடுவாங்க. சாட்டர்டே சண்டே அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு எல்லாமே சாப்பிடுவாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோடது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டி நகர் மாதிரி. எஸ், நம்ம ஊர் டி அவங்க பூர்ணி. ஸோ ஃபைனலி அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். அவங்களாம் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஊருக்கு போகிறா. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. இங்கே ரோஜர்னு ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் அப்படியே நடந்து பஸ் ஏற போயிட்டுருக்கேன். பஸ் ஏறி அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அந்த இடத்துக்கு போகணும். ஸோ நான் இன்றைக்கி ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தான் என் பிளானு. இன்கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். தேடி வந்துட்டேன். ஸோ இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்கள தேடி தான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் வேறாருதே அப்படின்னு. இன்கேஸ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தேடணும். இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்கள போய் மீட் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். ஸோ போய் பார்ப்போம். கௌசி, எப்படி? ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் கௌசி? பிரைமார்க் போறோம். பிரைமார்க் சிஎன்ஏ போறோம். முன்னாடி கூட்டம் இவ்வளவா இருக்கு. இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இதுக்கு இடம் டைரிஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இங்கே இந்த குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். வேலை வாங்கியாச்சு. அடுத்து எங்கே போகிறோம் கௌசி? அடுத்து பிஎஃப்சி. இது இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ நான் வெஜ்ஜு. இவங்க ரெண்டு பேரும் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. சாட்டர்டே சண்டே அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ நான் வெஜிடேரியன் வாங்கிட்டு அப்படியே பிஎஃப்சி, இங்கே வந்து கேஎஃப்சி மாதிரி இங்கே பெல்ஜியம் சிக்கன் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் இல்லை, அவங்க போகிறாங்க, நான் பின்னாடி வந்து போவேன். இதான் நான் சொன்ன அந்த பிஎஃப்சி பெல்ஜியம் ஃப்ரைட் சிக்கன். அவங்களாம் அவங்களுக்கு தேவையான மெனு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. இல்லை மெனு இந்த மாதிரி நிறையா இருக்கும். அவங்க வாங்கின அப்புறம் நம்ம போய் நம்ம வாங்கினதையும் சேர்த்து உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். டோக்கன் நம்பர் இங்கே வரும். என்ன டோக்கன் நம்பர்ன்றது அங்கே வரும். நம்ம வந்த அப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஃபைனலி நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இதுதான் நாங்கள் வாங்கினது. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோடது. அது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோடது. டோட்டல் பில் வந்து எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. அது வேறு விஷயம். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தோம், வாங்கிட்டோம். நான் ஒரு 10 யூரோ, இவ ஒரு 60 யூரோ, ஒரு 76 யூரோ. இன்றைக்கி மொய் வச்சாச்சு. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்து வந்து ப்ரைமார்க்னு இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே கிளம்புறோம். ஸோ ப்ரைமார்க் கிளம்பலாம் வாங்க. ஸோ இங்கே இருந்துகிட்டே போனால் அடுத்தது ஒரு ட்ரெஸ் ஷாப் ப்ரைமார்க்கு. இப்போ வந்து எங்கே போகிறோன்னா ப்ரைமார்க் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ கிளம்பியாச்சு for another shopping. So friends மாதிரி டி நகர் மாதிரி. எஸ், நம்ம ஊர் டி நகர் மாதிரி ஆக்சுவலி சொல்லணும்னா. வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக எடுக்க வந்திருக்காங்க. நாங்கள் அவங்க கூட சும்மா வந்திருக்கோம். ஆனால் நாங்களும் இதை வாங்கிட்டே இருக்கோம். குழந்தைங்க ட்ரெஸ்லாம் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இங்கே இருக்கவங்க ப்ரைமார்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
பெல்ஜியம் வந்துட்டு வாஃபிள் சாப்பிட்லன்னா எப்படி? ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வாஃபிள் சாப்பிட்லான்னு போனோம். அவங்க வந்து சாக்லேட் வாஃபிள் வாங்கினாங்க. நான் வந்து கேரமல் வாஃபிள் வாங்கினேன். வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு நோக்கி கிளம்பியாச்சு. ஸோ டாட்டா பாய் பாய். நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.